ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கும் உடன்பாடு இருக்குது. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன், பலமுறை நான் என்னோட ஆதங்கமாக வெளிப்படுத்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசை சரியான முறையில் இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்களா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்பட எல்லாருமே சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்கல. நான் பலமுறை ஆதங்கப்பட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கையில் எடுத்துருக்கிறாங்க. அட்லீஸ்ட் தேர்தல் சீசன்லேயே அது இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்ப்பாங்க நினைக்கிறேன். இது திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இல்லை, மக்களுடைய பாதுகாப்பை காப்பதற்காக. நல்லது சார். சார் ஒரே ஒரு மத்திய அரசு மாநில அரசுன்னு தான் நம்ம இவ்வளோ நாளாக பேசியிருக்கோம். அதை ஒன்றிய அரசுன்னு மாற்றினாங்க. அதை ஒன்றிய அரசுன்னா இதில் என்ன அவங்க அதை சாதிக்கிறாங்க தெரியல. வரப்போகிற காலகட்டங்களில் நானும் மறுபடியும் மத்திய அரசு என்று வருமா? உங்களுடைய பதில். மத்திய அரசு எப்பயுமே மத்திய அரசாக தான் இருக்குது. அண்ணே வணக்கம். என் பேர் கோ விஸ்வநாதன், ஓலைச்சுவடி ஆய்வாளர். சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் வருமா இல்லது ஏமாற்றம் நடக்குமா உங்கள் பார்வை? நீங்கள் எப்படி ஓட்டு போடுறீங்கிறத பொறுத்து.